ஜனநாயகன் படத்தின் விவரங்கள் மறைக்கப்பட்ட நிலையில் அரசியல் த்ரில்லர் படமாக இந்த படத்தின் வகை தளபதி விஜயின் நிஜ வாழ்க்கை அரசியல் அபிலாஷிகளுக்கு மறைமுக பிரச்சார தளமாக செயல்படுமா என்பது குறித்த ஊகங்களை தூண்டியுள்ளது. கடந்த காலங்களில் அரசியல் கதைகளை வடிவமைப்பதில் கோலிவுட் ஒரு பங்கை கொண்டிருந்தது. அதிமுகவின் நிறுவனர் எம்ஜிஆர் மக்களை கவர இந்த ஊடகத்தை திறம்பட பயன்படுத்தினார். எனவே ஜனநாயகன் தளபதி விஜயின் சித்தாந்த நிலைப்பாட்டை எதிரொலிப்பாரா அல்லது அவரது அரசியல் செய்தியை நுட்பமாக வலுவுபடுத்துவாரா என்று தொழில்துறையினரும் அரசியல் ஆய்வாளர்களும் கேள்வி எழுப்புகின்றனர். தற்போது தளபதி தமிழக அரசியலில் கொடிக்கட்டி பறக்கும் இந்நிலையில் அஜித்குமார் தளபதி விஜய் பற்றி பேசியுள்ளார். அதாவது தமிழகத்தின் அடுத்த சிஎம் அவர்தான் என சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அவரை எதிர்க்க முடியாது என பேசியிருக்கிறார். என்னோட முழு ஆதரவும் தளபதி விஜய் தான் என சொல்லியிருக்கிறார். தமிழகத்தின் முதல் ஓட் நான் தான் போடுவேன், அதுவும் தாவேக்காவிற்கு தான் போடுவேன் என இந்த வீடியோவில் பேசியிருக்கிறார். இவர் பேசிய இந்த வீடியோவால் அவரின் முழு ஆதரவு தாவேக்கா விஜய்க்கு தான் என தெரிய வந்துள்ளது. தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு ஜனநாயகனை வெளியிடுவதன் மூலம் மக்களுடனான தனது தொடர்பை உறுதிப்படுத்த தளபதி விஜய் படத்தின் வரம்பை பயன்படுத்தலாம். ஆனால் தளபதியின் ஜனநாயகன் பாக்ஸ் ஆபீஸ் வெற்றியை விட அதிகமாக விரும்புகிறது. ஏனெனில் அது பொதுமக்களுடன் உணர்ச்சி ரீதியாக இணைக்க விரும்புகிறது. நிச்சயமாக பாக்ஸ் ஆபீஸ் வெற்றியை ஒரு அரசியல் நன்மையாக மாற்ற நடிகர் நம்புகிறார். இந்த உத்தி இதற்கு முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு இருக்கும். தமிழ்நாட்டின் மிகவும் புகழ்பெற்ற நடிகர் அரசியல்வாதிகளில் ஒருவரான எம்ஜிஆர் தனது அரசியல் பிம்பத்தை வளர்த்து கொள்ள சினிமாவை ஒரு கருவியாக பயன்படுத்தினார். தனது சித்தாந்தங்களை தனது படங்களுக்குள் பதித்தார். ஜனநாயகன் இதே போன்ற பாதையை பின்பற்றினால் அது தளபதி விஜயின் தேர்தல் உத்தியில் ஒரு முக்கியமான அங்கமாக செயல்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.